எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் வந்து ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம், முட்டை சுக்கா. இது வந்து நீங்கள் ரைஸோட சாம்பாரோட எல்லாமே தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பிரியாணி சைட் டிஷ்ஷாகவும் இது வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஆஸ் வெல் ஆஸ் நீங்கள் வந்து ப்ரெட்டு மேலேயும் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். ப்ரெட்டில் வந்து நீங்கள் பட்டர் தடவிட்டு இதை வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை சுக்காவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க, வீடியோ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பேனில் வந்து நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லாவே சேர்த்துக்கோங்க, ஸோ நல்லாயிருக்கும். ஸோ ஆயில் சேர்த்தப்புறம் இந்த வகைகளை சேர்த்துக்கிறேன். பட்டை, சோம்பு, கல்பாசி இதெல்லாமே சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த டிஷ்ஷுக்கு. ஸோ மறக்காமல் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு 15-20 செகண்ட்ஸுக்கு வந்து நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃப்ளேவர் எல்லாமே ஆயிலில் இறங்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். ஆக்சுவலாக இடித்து சேர்த்துருக்கேன், அது ஒன்றுமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, நிறைய கருவேப்பிலை நல்ல மனம் சேர்க்கும். ஸோ இதை வந்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கிறோம். ஸோ பேசிக்காக ஒரு 1 minute சாட்டே பண்ணால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து மசாலா பவுடர்ஸ்லாம் சேர்க்க ஆரம்பிக்க போகிறோம். ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். ஆயிலே சேர்த்தா சூப்பராக குக் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் பொடி. அடுத்தது பெப்பர் பவுடர். நெக்ஸ்ட் கொரியாண்டர் பவுடர், தனியாத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் கடைசியாக உப்பு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை ஒரே டப்பா இந்த மசாலாலாம் ஒரே ஒரு பவுலில் போட்டு கூட நீங்கள் அப்படியே கொட்டிக்கலாம், இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் கொஞ்சோண்டு வாட்டர் சேர்த்து இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையும் இந்த ஆயிலில் சூப்பராக குக் பண்ணணும். ஸோ வாட்டர் சேர்த்தா தான் அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து குக் பண்ணுறதுக்கு வாட்டர் கண்டிப்பாக தேவை. ஸோ எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இது வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது முட்டையை வந்து வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் இந்த மசாலா இன்ஃப்யூஸ் ஆகும். ஜஸ்ட் அப்படியே முட்டைப்பட்டால் மேலே மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி சேர்க்கும் போது எல்லா இடத்துலையும் சூப்பராக அந்த மசாலா வந்து இன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ மேக் ஷூர் நம்ம வந்து எல்லாத்தையும் க்ளீனாக பொறுமையாக இந்த மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். எதுவுமே உடையாமல் சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகும் நம்ம மெதுவாக பண்ணால். ஸோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிவிட்டு இந்த மசாலாவிலே வந்து ஒரு 5 minutesக்கு நல்லா விட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ கிளறுங்க. ஒரு 5 minutesக்கு அப்படியே விட்டுருங்க. சூப்பராக பிளெண்ட் ஆகிடும், சூப்பராக குக் ஆகிடும். ஸோ பாருங்கள், முட்டை சுக்கா எல்லாமே முட்டையில் ஒட்டி செம்ம டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. வெங்காயம் தக்காளி எதுவுமே நறுக்காமல் பண்ணாமல் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு டெலிஷியஸான சைட் டிஷ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.